முன்வைத்து செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தேர்தல் நெருங்க ஒரு கட்சி மற்றொரு கட்சியோடு இணைந்து கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது வழக்கமான ஒன்று. ஆனால் இந்த முறை வழக்கத்திற்கு சற்று மாறுதலாக கட்சிகளே உடைபடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைக்கு தேமுதிக, இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் என்று வரிசைகள் நீண்டு கொண்டே வருகின்றன. கட்சிகள் மாறினாலும் காரணங்கள் மாறுவது கிடையாது. காரணம் என்னவென்று பார்த்தால், ஒன்று மக்கள் நல கூட்டணி வேண்டாம், மற்றொன்று திமுக தான் வேண்டும் என்பது. இப்படி தேமுதிக, தமாக ஆகிய கட்சிகளில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் வெளியேறுவதற்கு சொன்ன காரணங்கள் ஒன்றாக இருப்பதனால் அவர்களை இயக்கியவர்கள் ஒன்றாக இருப்பார்களா என்ற ஐயங்களும் விமர்சனங்களும் எழாமல் இல்லை. இயக்குவதால் அவர்கள் வெளியேறுகிறார்களா, அல்லது அவரவர் சுயநலத்தின் காரணமாக வெளியேறுகிறார்களா, இல்லை கட்சியின் மீதான அக்கறை கொண்டு கட்சி தலைமை தங்கள் கருத்துக்களை கேட்கவில்லை, நீண்ட காலமாக கட்சிக்கு உழைத்தும் தங்கள் உழைப்பு மதிக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு சரியானதா என பல கேள்விகள் இதனோடு எழுகின்றன. நாம் இது குறித்து இன்றைக்கு நமது நேர்பட பேசாமல் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு முனவர் பாட்ஷா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு மல்லை சத்யா, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அமெரிக்கை நாராயணன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மக்கள் தேமுதிக கட்சியைச் சேர்ந்த திரு எஸ்.ஆர். பார்த்திபன் விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு முனவர் பாட்ஷா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தேமுதிகவிலிருந்து சந்திரகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் வெளியேறும் போது சொன்ன காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும், மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி கூடாது அப்படின்னாங்க. இன்றைக்கு பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாதன் ஆகியோர் வெளியேறும் போதும் மக்கள் நல கூட்டணியோடு தமாக கூட்டணி வைத்தது கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் தொண்டர்களின் நலனுக்கும் கட்சி நலனுக்கும் தொண்டர் நலனுக்கும் எதிரானது அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப கட்சி நலனுக்கும் தொண்டர் நலனுக்கும் பீட்டர் அல்போன்ஸ் போன்று வாசனோடு எல்லா நெருக்கடி காலகட்டங்களிலும் ஒன்றாக இருந்த ஒரு கருத்தை அவர் ஏற்கவில்லை, மதிக்கவில்லை அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு சரின்னு எடுத்துக்கலாமா? அதாவது தலைவர் வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தலைவர் வாசனோடு இருக்கிறார். எந்த முக்கிய முடிவை எடுப்பது இருந்தாலும் 3 மூத்த துணைத் தலைவர்களான எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம், ஞான தேசிகன், பீட்டர் அல்போன்ஸ் இவர்களை கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அரசியல் வாழ்வில் பெற்ற அனைத்து அங்கீகாரங்களும் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களால் உருவாக்கி தரப்பட்ட அங்கீகாரங்கள். ஆக தலைவர் மூப்பனாருக்கு பின்னாலே அவருடைய மகனை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சற்றேறக்குறைய 3000 பேரிடம் விருப்ப மனுவை பெற்றோம். தேர்தலில் 234 தொகுதிகளிலே போட்டியிடுபவருடைய விருப்ப மனுவை பெற்றோம். அந்த விருப்ப மனுவை அளித்தவர்களை நேர்காணல் தலைவர் வாசன் நடத்தினார். உடன் பீட்டர் அல்போன்ஸ் இருந்தார், ஞான தேசிகன் இருந்தார், எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் இருந்தார்கள். அவர்களிடம் தலைவர் கேட்டதெல்லாம் இந்த தேர்தலில் கூட்டணி யாரோடு அமைக்கலாம், அதிமுகவோடு போகலாமா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போகலாமா, மக்கள் நல கூட்டணியோடு போகலாமா என்று கருத்துக்களை கேட்டார். அந்த கருத்துக்களை எல்லாம் பக்கத்தில் அமர்ந்து பீட்டர் அல்போன்ஸும் எழுதி கொண்டார். கடைசியில் பெரும்பான்மையானவர்கள் ஒன்று அதிமுகவோடு கூட்டு வைக்க வேண்டும் அல்லது மக்கள் நல கூட்டணியோடு சேர வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள். யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர வேண்டும் என்று சொல்லவில்லை. ஏன் சேரக்கூடாது என்று சொன்னதற்கு காரணமே மக்கள் தலைவர் மூப்பனார் பிரதமராவதை தடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம்தான். எனவே அவரோடு எந்த காலத்திலையும் கூட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற கருத்தை அழுத்தமாக சொன்னார்கள். இந்த சூழ்நிலையிலே தலைவர் மூப்பனார் அவர்கள், தலைவர் வாசன் அவர்கள் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். மூப்பனாரை பிரதமராக்க விடாமல் தடுத்த திமுக, இன்னும் சொல்ல போனா திமுக தலைவர் கருணாநிதிங்கிற குற்றச்சாட்டு உங்கள் கட்சியினர் மத்தியில் இருக்குன்னா, அதே திமுக தலைவர் கருணாநிதியும் திமுக அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில தானே வாசன் அமைச்சரா இருந்தாரு. அப்போது அந்த இப்போ கருத்துக்களை தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு காரணங்களை கேட்ட பொழுது ஏன் திமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்று விருப்ப மனு கொடுத்தவர்கள் சொன்ன கருத்தை நான் சொல்லுகிறேன். இந்த காரணங்களுக்காக நாம் எல்லாம் திமுகவோடு கூட்டு வைக்கக்கூடாது என்று கருத்து சொன்னவங்க எப்படி வாசன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள்? அவர் அவரோட ஆதரவோட அமைச்சராக தான் இருந்திருக்காங்க. பட் அவங்க சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் இந்த முடிவு வருகிறது. ஒருவேளை பீட்டர் அல்போன்ஸ் உண்மையிலே திமுகவோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அதை தலைவர் வாசனிடம் சொல்லி இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை
அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை என்றால் காங்கிரஸ் ஏற்கனவே அங்கே இருக்கிறது. இல்ல பீட்டர் அல்போன்ஸ் திரு வாசன் அவரிடம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படியே நான் திருப்பி கேட்கிறேன், மக்கள் நல கூட்டணியோடு போலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கும் போது பீட்டர் அல்போன்ஸ் போன்ற ஒரு மூத்த தலைவரோடு திரு வாசன் அவர்கள் கலந்து ஆலோசித்திருக்க மாட்டாங்க. அதாவது இன்னைக்கு சாயந்தரம் முடிவு எடுக்க போறாங்க. பிற்பகல் 2:30 மணி வரை வழக்கறிஞர்கள் மாநாடு திருவாரூரை ராஜரத்னம் பிள்ளை கலையரங்கத்திலே நடக்கிறது. தலைவர் வாசனுக்கு இடதுபுறம் பீட்டர் அல்போன்ஸ், பக்கத்திலே வலதுபுறம் விஸ்வநாதன் இவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாநாடு முடிந்துவிட்டு வருகின்ற பொழுது நான் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை கேட்கிறேன், என்ன முடிவு என்று. MNK என்றார். MNK என்றால் மக்கள் நல கூட்டணி தான் நாம் சேரப்போகிறோம் என்றார். ஆக அவருக்கு தெரிந்துதான் எல்லாம் நடந்தது. என்னுடைய கேள்வி எல்லாம், நாங்கள் வாசனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கருதுகிறோம், ஆனால் வாசனோ விஜயகாந்தை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் நான் கேட்கிறேன், உண்மையிலேயே வாசனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலில் மௌனம் சாதித்து விட்டு அடுத்த தேர்தலில் இந்த இயக்கத்தை அதற்குள்ளாக கட்டமைத்து விட்டு தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு தலைவர் வாசனை முதலமைச்சராக்குவதற்கு பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் உழைத்திருக்க வேண்டும். பீட்டர் அல்போன்ஸ் வேறு மாதிரி சொல்றாரு, காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தை முதலமைச்சராக்க வாசன் பேசுவது காமராஜர் ஆட்சியை கொண்டு வரும் என்று சொல்லுகிறோம். ஆனால் கடைசி வரை பெருந்தலைவர் காமராஜரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் உயிரோடு இருந்தவரை, அவர் வாழுகின்ற வாடகைக்கு குடியிருந்த வீட்டை கூட சோசியலிச பங்காளன் காமராஜ் குடியிருக்கின்ற பங்களாவை பாருங்கள் தான் புகைப்படம் போட்டார்கள் திமுகவிலே. அதை போல சுவிஸ் வங்கியிலே அவருக்கு இருக்கின்ற பணத்தை பாருங்கள் என்று இல்லாத பணத்தை சொன்னார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், உண்மையிலேயே காமராஜர் ஆட்சி அமைப்பதுதான் பீட்டர் அல்போன்ஸுடைய நோக்கமாக இருக்குமே, ஆனால் அவர் எப்படி கலைஞர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? இந்த தேர்தலில் கதாநாயகன் டாக்டர் கலைஞர் தான் என்று சொல்லுகிறார் என்றால் நான் கேட்கிறேன், கேப்டன் விஜயகாந்தை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கேப்டன் விஜயகாந்துடைய தந்தை நான், தலைவர் மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பொதுச் செயலாளர் பழநெடுமாறன் இருந்தபொழுது மதுரைக்கு நடந்த நகராட்சி தேர்தலிலே கேப்டன் விஜயகாந்துடைய தந்தை அழகிரிசாமி அவர்கள் மதுரை நகராட்சியிலே காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். விஜயகாந்துடைய ரத்தம் தேசிய ரத்தம், காங்கிரஸ் ரத்தம். எனவே உண்மையிலேயே மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் காமராஜர் ஆட்சி அமைப்பதிலே உறுதியாக இருப்பாரே, ஆனால் காங்கிரஸ் ரத்தம் ஓடுகின்ற விஜயகாந்த் தலைமையை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர டாக்டர் கலைஞருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு செல்கிறார் என்றால் யார் இந்த இயக்கத்தை உடைப்பதற்கான? தொண்டர்கள் திமுகவோடு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, அதனால முடிவெடுத்தோம்னு சொல்றீங்க. கட்சி தலைமை அதிமுகவிடம் கடைசி நாள் வரை பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் ஊடகங்கள் செய்தியாக வந்தது. சின்னம் பிரச்சனை தான் வெளிப்படையாகவே தெரிந்தது. இதுல ஒன்றும் மறைக்கிறதுக்கு விஷயங்களே கிடையாது. ஆனா அதிமுக இல்லை என்னும் போது அடுத்ததாக திமுக அப்படின்னு எல்லா கட்சிகளும் யோசிக்கும் போது நீங்கள் திமுகவை நிராகரித்த காரணம் என்ன? அதாவதுங்க, எங்களை பொறுத்தவரை பத்திரிகைகளிலே செய்தி வந்தது, காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் தொகுதி உடன்பாட்டிலே சிக்கல் வருகிறது. கடந்த முறை போட்டி எடுக்கின்ற பொழுது 63 தொகுதிகளிலே காங்கிரஸ் போட்டியிட்டது. அதே 63 தொகுதிகள் வேண்டும் என்று இவர்கள் கேட்ட நேரத்திலே பத்திரிகையில் ஒரு செய்தி போடுகிறார்கள், தமாகவும் கூட்டணிக்கு வர இருக்கிறது, காங்கிரசுக்கு 25 தமாகவுக்கு 25. காங்கிரஸை மிரட்டுவதற்காக திமுக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை அவிழ்த்து விடுகிறது. எந்த காலகட்டத்திலேயும் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை கூட்டணியிலே சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்த பொழுது நாங்கள் எப்படி அந்த முயற்சி எடுக்க முடியும்? காங்கிரஸ் தரப்பிலிருந்து திரு திருநாவுக்கரசர் பேசும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த அணியில் வந்தால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னாரு. நீங்கள் யாரும் எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம் உங்களோட. ஏன்னா எதுக்காக சொல்றாருன்னா, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, இவரை கேட்டு முடிவெடுக்க முடியாது. டாக்டர் கலைஞர் தான் சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கணும். இவர் கூட்டணிக்கு தலைவர் கிடையாது. இன்னும் சொல்ல போனா டெல்லியில இருந்து குலாம் நபி ஆசாத் தான் பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் இவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது டாக்டர் கலைஞர் தமிழ் மாநில காங்கிரஸை சேர்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தால் நாங்கள் பேசவில்லை என்றால் எங்கள் மீது குற்றம். அப்படிப்பட்ட அழைப்பு எதுவும் வரவில்லை. அடுத்த கேள்விக்கு வரேன். இப்ப தேமுதிகவிலிருந்து சந்திரகுமார் உள்ளிட்டவர்கள் விலகிய போது தேமுதிகவை உடைக்க முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போது பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாதன் இன்னும் சிலர் போகும்போது இவர்களை தமாகவை உடைக்க முயற்சி நடக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறீர்களா? அதாவது எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் கலைஞரை பொறுத்தவரை கேப்டன் விஜயகாந்தோடு எப்படியாவது கூட்டு வைக்க வேண்டும் என்று முயற்சித்தார். அந்த முயற்சி தோல்வியடைந்து விட்டது. காங்கிரஸ் கட்சி ஒன்றுபட்டிருந்த பொழுது கூட திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே
ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. 63 இடங்களிலே போட்டியிட்டு 5 இடங்கள் தான் காங்கிரஸ் வெற்றி பெற முடிந்தது. இதுதான் இன்றைக்கு யதார்த்தமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் நம்மோடு வருவதற்கு தயாராக இல்லை. எனவே எப்பொழுதும் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் அப்பொழுது அடிக்கடி சொல்லுவார், ஒரு முறை சத்தியமூர்த்தி பவனத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிய பேச்சு உடனடியாக டாக்டர் கலைஞருக்கு தெரிந்தது. அப்பொழுது இளங்கோவன் சொன்னார், இங்கே நடப்பதையெல்லாம் சரியாக டாக்டர் கலைஞருக்கு ஒருவர் காட்டி கொடுக்கிறார், அவர் யார் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு இருக்கின்ற கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதை விட நீங்க சொல்றதா இருந்தா தமிழ்நாடு காங்கிரஸ் யாரும் திமுகவுக்கு போகலையே, நேரடியாக காங்கிரஸ் கட்சிக்கு தானே மீண்டும் அவர் கலைஞர் தான் சொல்லுவார்னா நீங்க நேரா காங்கிரஸுக்கு போங்க, நான் பேசுகிறேன் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க திமுகவுக்கு போக முடியாது. டைரக்டா மறுபடியும் வரேன். தேமுதிகவில் இருந்த அதே பேட்டர்ன் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வருகிறது. காரணமும் அதே மாதிரி இருக்கு, விலகலும் அதே மாதிரி இருக்கு. எப்படி சந்திரகுமார் முதல் நாள் வரை விஜயகாந்தோட வலது பக்கத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தாரோ அதே போன்று பீட்டர் அல்போன்ஸ் பேசிக் கொண்டிருக்கிறார். மதியம் இன்னும் முனவர் பாட்சா சொன்னது போன்று செய்தியில் நாங்க பார்த்த விஷயமே 2:30 மணி வரை வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் ஜி.கே. வாசனோடு தான் அவர் இருந்தார். 3:30 மணிக்கு அந்த கூட்டத்துக்கு அவர் வரவில்லை. அப்ப இந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும்போது கட்சிகளை உடைக்கிறாங்கன்ற சந்தேகம் வலுவாக வரத்தானே செய்யும். நீங்களே தெளிவா சொன்னீங்க, கேள்வி கேட்கணும், நீங்க அந்த இடத்துல இருக்கிறதால இந்த மாதிரி கேள்விகளை கேட்க வேண்டி இருக்கிறது, அது ஒன்றும் தவறில்லை. அதாவது நீங்க சொன்ன மாதிரி தேமுதிகலேருந்து அந்த கட்சியே பெருசா பிளந்து போச்சு. அதுல இருந்து அவங்க கிட்ட இருந்த எம்எல்ஏக்கள்லாம் முன்னே பல பேர் வெளில போயிட்டாங்க அதிமுகவுக்கு. இப்போ இருக்கிற கொஞ்சம் நஞ்சமும் பிளந்து வந்திருக்கு. ஆனா அவர்கள் திமுகவை நோக்கி சென்றார்கள், இவர்கள் தாய் கட்சியை நோக்கி வருகிறார்கள். அதில் பெரிய வித்தியாசம் இருக்கு. இரண்டாவதாக, இவர்கள் நாங்கள் வர வேண்டும் என்றும் கூறவில்லை. வந்தவர்களை நிச்சயமா காங்கிரஸ் என்பது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல யார் வந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக இடம் உண்டு. இது காங்கிரஸ் இன்றைக்கு நேற்றையில 100 வருடங்கள் கடந்த கட்சி. அந்த விதத்துல பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் காங்கிரசுடைய உண்மையிலேயே ஒரு காங்கிரஸ் குமார் தனியாகவே ஒரு இயக்கத்தை மக்கள் தேமுதிகன்னு தொடங்கினார். அவர் சொன்ன காரணமும் திமுகவோடு போகாதனால வெற்றி வாய்ப்பு கிடையாது. அதாவது பீட்டர் அல்போன்ஸ் என்ன சொல்றாருன்னா, கலைஞரை விமர்சிப்பதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவருடைய அவர் சொல்வதும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கணும் தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாதுன்னா காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற அது அவருடைய கருத்து. அவருக்கான கருத்துக்கு அந்த கேள்விக்கான பதில அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னை பொறுத்தவரை அவரிடம் கேட்கலாம், ஆனால் அவரை இயக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எங்களை நோக்கி எங்களுடைய தாய் வீட்டிற்கு எப்படி வருமோ அது மாதிரி ஒரு கன்று வழி தவறி போய்விடுகிறது. அது போல எங்க அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வழி தவறி போய்விட்டாரு. இன்னும் கேட்டீங்கன்னா நீங்க தெளிவாக சொன்னீங்க, இவர் இன்னும் மூப்பனார் இதை பத்தி நீங்க தெளிவாக சொன்னீர்கள். அந்த மூப்பனாரை எதிர்த்து இருந்தார் என்று சொல்கின்ற கலைஞர் கூட தான் அவரோட உதவியோடைய தான் இவர் ஒரு இந்தியாவினுடைய அமைச்சராக இருந்தார். எனக்கு தலைவர் வாசன் மேல மரியாதை உண்டு. ஆனால் இவர் பேசும்போது உண்மையை சொல்ல வேண்டுகின்ற நிலையில் இருப்பதால் சொல்கின்றேன். அதாவது வாசனே அது சொல்லுவாரான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு அப்படி சொல்லி இருந்தார்னா அப்பயே துண்டை உதறி போட்டு நான் இந்த இதுல கேபினெட் மினிஸ்டரா இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய தகுதியும் திராணியும் இல்லாத தலைவராக வாசன் என்கிற அவர் சொல்கிறாரான்னு எனக்கு புரியல. எதுங்க நீங்க கலைஞர் தலைவர் மூப்பனார் அவர்களை வரவிடாததால் இன்று திமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று சொல்றதை கேட்டார் வாசன் என்று சொல்கிறீங்க. அப்ப அப்படி அவர் கேட்பவராக இருந்தால் அவருக்கு தன் சுய புத்தியிலேயே அன்று எனக்கு கேபினெட் நீங்க பல இடங்கள்ல குறிக்கலாம் சொல்லாதீங்க. இல்ல நீங்க கொஞ்சம் தெளிவா பேசணும். இன்னொன்னு, இரண்டாவதாக, இது ஏதோ பீட்டர் அல்போன்ஸோ கஜநாதனோ அல்லது விஸ்வநாதனோ அவர்கள பி.வி. ராஜேஸ்வரன் என்கின்ற இவரை நம்ம மகாராஷ்டிரா காங்கிரஸ் என்சிபில இருந்து எங்களுடைய கட்சிக்கு தாய் கட்சிக்கு வராங்க. இது காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியிலே இருந்தவர்கள் வேறு கழகங்களுக்கு போவது என்பது மிக மிக கழகங்களின் ஆதரவுங்கிற காரணத்தை சொல்றாங்கன்றதும் ஒரு கேள்விதான். சாதாரண நிகழ்வுதான், காங்கிரஸ் விட்டு போறதும் வரதும் சாதாரண நிகழ்வுதான் திரு அமெரிக்க நாராயணன் சொல்றதை மேலோட்டமா எடுத்துக்கொண்டால் ஆமா, காங்கிரஸ் கட்சி விட்டு எளிதாக போகலாம், எளிதாக சேர்த்துக் கொள்ளலாம், அங்க ஒரு வகையான ஜனநாயகம் இருக்கிறது கூட அது ஒரு பக்கம் பார்க்கலாம். ஆனா இந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த டவுட் வராமல் இல்லை. என்ன தேமுதிகவுக்கு, இன்னும் சொல்ல போனால் என்ன மதிமுகவுக்கு முந்தானேத்து நடந்ததோ நேற்றைக்கு தேமுதிகவுக்கு நடக்கிறது, இன்றைக்கு தமாகவுக்கு நடக்கிறது. அப்ப இதுல ஒரு வகையான பேட்டர்ன் இல்லைன்னு அதை டிஸ்மிஸ் பண்ணிட முடியுமா? நிச்சயமா டிஸ்மிஸ் பண்ண முடியாது.
பேட்டர்ன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பேட்டர்ன் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மறுதளிக்க முடியாது. பட் நமக்கு அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியாது. ஆனால் இது எங்கே சிக்கல் வருதுன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான முடிவுகளை இவர்கள் எடுத்து ஒரு கட்சி உடஞ்சி வெளியில் போகிறதுக்கு காரணம் வந்து தொண்டர்களோட சுயநலமா தலைவர்களோட சுயநலமான்னு பார்க்கணும். வெறும் தொண்டர்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. தலைவர்களுடைய சுயநலம் அல்லது தலைவர்கள் வந்து எந்த மாதிரியான டிசிஷனை நம்ம எடுக்க போறோன்றத தொண்டர்களுக்கு சொல்லி அவர்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி மனநிலையை மாற்றியோ அதுக்கேற்ற மாதிரி டேம் பண்றதுனாங்க அதை பண்ண தவறியதன் விளைவு அரசியல் தலைமையின் அந்தந்த குறிப்பிட்ட கட்சிகளின் எந்த கட்சிகளை பத்தி நீங்க சொல்றீங்களோ அந்த குறிப்பிட்ட கட்சிகளின் அரசியல் தலைமையின் தோல்வியும் தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இல்ல நீங்க தொண்டர்கள் சொன்னா எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ விலகி போவது அப்படிங்கிறதுல தொண்டர்கள் இருக்குல்ல, செகண்ட் லெவல் லெப்டினன்ட்ஸ் சொல்ற மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மிக முக்கிய தலைவர்கள் தான் உடனடியாக போறாங்க. அப்ப அவர்கள் போகும்போது அவர்கள் கட்சி நலனை பார்த்தாங்கன்னு எப்படி பாக்குறது? அவரோட சுயநலன் சொல்றது ரொம்ப எளிதா சொல்ல முடியும் தானே? இல்ல நீங்க வந்து இப்ப வெளியில போகக்கூடியவர்கள் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா கூட அவர்களும் தொண்டர்களைத்தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அவங்க ஒன்றும் துண்டாட் நிக்கல. இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அவர் தனி மனிதரா மட்டும் பார்ப்பது என்பது சரியான பார்வை கிடையாது. அந்த தலைவருக்கு, அந்த கட்சியோட பிரதான தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோயிங் அவருக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த வெளியில வரக்கூடிய இந்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸுக்கும் ஒரு ஃபாலோயிங் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆகவே அதை வந்து வெறுமனே இவர்கள் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் தான், இவர்கள் வந்து தொண்டர்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. அது பெரும்பான்மை கேட்கிறேன். நீங்க தொண்டர்களே பிரதிநிதித்துவப்படுத்தலன்னு சொல்ல முடியாது. அவர்கள் தொண்டர் பலம் இருக்கிறனால தான் அந்த இரண்டாம் கட்டத்துக்கே அவர்களால் வர முடிகிறது. ஆனால் ஒட்டுமொத்த எண்ணமும் கட்சியின் எண்ணமும் இப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு செகண்ட் லெவல் லீடர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படின்னா ஒட்டுமொத்த கட்சியும் போயிருக்கணும்ல. அது டிபேட்டபிள். இது வந்து நீங்க வந்து எப்படின்னா முழுக்க வந்து இவர்களை நீங்கள் புறந்தள்ளவும் முடியாது. ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்கு ஃபாலோயிங் இல்ல, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கொந்தளிப்பை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப இந்த குறிப்பிட்ட இஷ்யூவை பத்தி நம்ம பேசுவோம். நீங்க சொல்றீங்க நீங்க வந்து நேற்று மதிமுக நடந்தது, முந்தானத்து வந்து இவங்களுக்கு நடந்தது, தேமுதிக நடந்தது, இன்றைக்கு வந்து தமாக நடக்குதுன்னு. ஏன் லெஃப்ட் பார்ட்டிஸை உடைக்க முடியல? ஏன் விடுதலை சிறுத்தைகள் உடைக்க முடியல? எத்தனையோ இடதுசாரி கட்சி தலைவர்கள், நமக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்கள் நல கூட்டணியோடு சேர்ந்ததில் குறிப்பாக விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு தனிநபரை பிரதிநிதித்துவப்படுத்துவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் ஒருத்தரை கூட ஏன் உங்களால் வெளியில் எடுக்க முடியல? அப்ப எங்க சிக்கல் வருதுன்னா, நீங்கள் கொள்கை வழி சார்ந்த அரசியலை நடத்தாமல் தனிநபர் துதிப்பாடல், வெளிப்படையாக குடும்ப அரசியல் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இது போன்ற பிளவுகள் வருவது தடுக்க முடியாதது. நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு பாமக மாதிரி வந்து நீங்க ஆரம்பத்திலிருந்தே கடந்த 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து அவங்க நாங்க தனியாக தான் நிக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்களை வந்து அவர்கள் வந்து பயிற்றுவிச்சுட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிருக்கணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் பேச்சுவார்த்தை. அதுவும் யாரோடனா வந்து பொலிட்டிக்கலி வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் இருப்பாங்க. ஒரு பக்கம் பிஜேபியோடும் பேச வேண்டியது, ஒரு பக்கம் இடதுசாரிகளை உள்ளடக்கிய மக்கள் நல கூட்டணியோடையும் பேச வேண்டியது, ஒரு பக்கம் திமுகவோடையும் பேச வேண்டியது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்பது தேமுதிகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 90% மேல அவர்கள் திமுகவோட போகணும்னு தான் விரும்பினாங்க. அது சரி தப்புன்றது அது வேற விஷயம். அந்த தொண்டர்களின் கருத்து அப்படி இருக்கும் பொழுது தலைமை இப்படி ஒரு முடிவை எடுக்கிறது என்றால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் தொண்டர்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து டேம் பண்ணிருக்கணும், அல்லது முடிவை அது குறித்து எடுத்திருக்க வேண்டும். ரெண்டுமே செய்ய விட்டுட்டாங்க. அவங்க எந்த முடிவு வேண்டுமானாலும் தலைமை எடுக்கலாம். தொண்டர்கள் எண்ணத்தை தலைவர்கள் பிரதிபலிக்கல அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல, ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்லனா, அவங்க திமுகவோட தான் போயிருக்கணும் நான் சொல்லல, அப்படி சொல்ல வரவில்லை. பெரும்பாலானவர்கள் திமுகவுடன் போக வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க வந்து ஒரு ரிவர்ல போறீங்க அப்படின்னா கரண்ட்டுக்கு எதிராக நீங்க போக முடியாது. போனீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். ஒன்று நீங்க மாற்றி இருக்கணும் அப்படியே, அல்லது அதற்கு ஏத்த மாதிரி நீங்க போயிருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2001 இதே சிக்கல் மூப்பனார் அவர்களுக்கு வந்தது. எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் தமாகவை துவங்கினாரோ அதே ஜெயலலிதாவோடு 2001 அவர் போய் சேர்ந்தார். அப்ப எங்களுக்கு தெரியும், நான் அப்ப அங்க சத்தியமூர்த்தி பவன்ல கவர் பண்ணும் ரிப்போர்ட்டரா இருக்கும் பொழுது எத்தனையோ முறை செய்தியாளர்களை தனியாக அழைத்து பேசியிருக்கிறார், கூட்டாக அழைத்து பேசியிருக்கிறார். 32 நாட்கள் அவருக்கு கஷ்டம் இருந்தது. ஆனால் பெரும்பாலான தமாகவினர் அன்றைக்கு ஜெயலலிதாவோடு தான் போக வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த டிசிஷனை மாறி எடுத்திருந்தா இதே நிலைமை அவருக்கும் வந்திருக்கும். இல்ல அன்றைக்கும் சிதம்பரம் வெளியேறினார்ல, சிதம்பரம் மட்டும் தான் வெளியேறினார், பெரிய அளவுல கட்சியோட. அது இப்படியும் எடுத்துக்கலாம். அதாவது வந்து அவராலேயே வந்து அவருடைய ஒரு பெரிய தளபதியை வந்து தக்க வைக்க முடியல, மூப்பனாராலேயே முடியல. ஆகவே நீங்க வந்து பெரும்பாலானவர்களின் கருத்துக்கு மாறாக செயல்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். நீங்க அதை முதல்ல வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கணும். நீங்க இப்ப லெஃப்ட் பார்ட்டிஸ் தான் மறுபடியும் உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு. ஐடியாலஜிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இது போன்ற நிகழ்வுகள் பெரும்பாலானவர்களின் கருத்துக்கு எதிராக நீங்கள் நீந்த முயற்சிக்கும் போது இது ஏதாவது ஒரு ரூபத்தில், அதுவும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ளதாக கருதப்படக்கூடிய ஒரு கட்சி, பிரதான எதிர்கட்சி, கண்டிப்பா இந்த மாதிரி காரியங்களை செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். 2 பேரும் தான் உடைக்கிறாங்க. மனோகர் பாட்சா, இந்த பேட்டர்ன் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் ஒன்னா இருக்கு. அதை ஒட்டுமொத்தமாக வைக்கும் போது இதுல ஒரு நியாயம் இருக்கிறதோன்னு தோணுது.
தேமுதிகவில் எப்படி சந்திரகுமார் பிரேமலதாவின் கட்டுப்பாட்டில் இந்த கட்சி போய்விட்டது அப்படின்னு சொன்னாரோ அதே குற்றச்சாட்டை திரு பீட்டர் அல்போன்ஸ் வைக்கிறாரு. கட்சியினரின் கருத்தை கேட்காமல் குடும்பத்தினரின் கருத்தை திரு ஜி கே வாசன் கேட்கிறாரு அப்படின்னு. அப்ப இந்த தனிமனித அரசியல், தனிமனித துதிபாடல் அப்படிங்கிற காரணத்தினால அது மீண்டும் மீண்டும் குடும்ப அரசியல். குடும்ப அரசியல்னா அப்பா பையன் இல்ல அம்மா பையன் அப்படி இல்லாம இப்படி குடும்பத்தினரோட ஆதிக்கமும் தனிநபர் சார்ந்த கட்சிகளை இயங்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிய வருதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை குடும்ப அரசியல் என்பதற்கு இடமே கிடையாது. ஏனென்று சொன்னால் மரியாதைக்குரிய தலைவர் மூப்பனார் அவர்கள் தலைவராக இருந்தபோது தமிழ் மாநில காங்கிரஸிலே நாங்கள் எல்லாம் ராஜ்யசபா தேர்தல் வந்தபொழுது வாசன் அவர்களை ராஜ்யசபா உறுப்பினராக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நானே கூட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் துண்டு பிரசுரம் போட்டு எல்லோருக்கும் விநியோகித்தேன். என்னை தலைவர் அழைத்து, நீ என்னை விட வாசனை நன்றாக தெரியுமா, நான் என்ன குடும்ப அரசியலாக நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று கேட்டு அன்றைக்கு ஞான தேசிகனை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக்கினார். எனவே இன்றைக்கு எனக்கு தெரிந்து தலைவர் வாசனுடைய குடும்பத்தை சார்ந்த யாரும் அரசியலில் ஈடுபடவில்லை அல்லது எந்த விதமான கருத்துக்களையும் திரிக்கவில்லை. நேரடி அரசியல் ஈடுபடலைனாலும் தீர்மானிக்கிற இடத்துல அவங்க இருக்காங்கன்றதான். இல்லையா, பீட்டர் ஆரம்பத்துல இருந்து அவர் ஒரு திமுக ஆதரவாளர். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி எப்படியா திமுகவோட சேரணும்னு எதிர்பார்த்தார். அந்த வாய்ப்பு வரல. அவர் நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்குன்ற மாதிரி எந்த சாக்கு கிடைக்கும், எப்படி வெளியே போய் கலைஞருக்கு மறுபடியும் நம்ம விசுவாசியா இருக்கிறது அப்படின்ற முயற்சியில தான் அவர் ஈடுபட்டார். நான் கேட்கிறேன், தொடர்ந்து இவங்க தான் பதவியில் இருக்கணுமா? 5 ஆண்டுகள் இவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி இல்லைன்னு ஒண்ணு, ஏதாவது ஒரு கட்சியை இந்த கட்சியை உடைச்சு எங்கேயாவது போய் ஒரு எம்எல்ஏ ஆகணும், இதுதான் குறிக்கோள். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்றாரு. போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு போய் காங்கிரஸ்ல போய் சேர்ந்து திமுக கூட்டணி தொகுதிகளை மாத்தி வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க? உடன்பாடு இல்லைன்னா என் கொள்கைக்காக நான் இன்னொரு இடத்துல போய் நிக்கிறேன்னு சொல்றது இயல்புதானே. இல்ல அவர் நிக்கிறாரா இல்லைன்றது போக போக தான் தெரியும். அவரு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு நீ போயிருக்கிற விஸ்வநாதன் பல முறை சொன்னார், பல கூட்டங்களை சொன்னார், இனிமேல் நான் எந்த தேர்தலையும் போட்டி விட போறதில்ல, இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு தரணும்னார். அப்புறம் நேர்காணல் நடக்கும்போது எல்லா தனி தொகுதிகளிலையும் விஸ்வநாதன் பணம் கட்டியிருந்தார் தனக்கு தொகுதி வேணும்னு. ஆக பேசுறது ஒண்ணு, நடைமுறை செயல் என்பது வேறு. அதை போலத்தான் இவர்களை பொறுத்தவரை பதவி இல்லாமல் இவர்களுக்காக உயிரை கொடுத்து உழைக்கின்ற தொண்டன் தெருவிலே நிற்கிறான். ஆனால் இவர்கள் மட்டும் தொடர்ந்து பதவியில இருக்க வேண்டும். அந்த பதவி இல்லை என்று சொன்னால் எங்காவது இடம் மாறி போயாவது பதவியை பெற வேண்டும் என்று சொல்கிறது தான் இவருடைய லட்சியமாக இருக்கிறது. திரு மல்லை சத்யா, இந்த காரணங்கள் என்பது ஒரே ஒற்றை காரணமாக நம்ம ஃபைனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா மக்கள் நல கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஒருபுறம் நீங்க பிரச்சாரம், பொதுக்கூட்டம், தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்புன்னு வேகப்படுத்தினாலும் மறுபுறத்தில் இந்த காரணங்களை சொல்லி உடைப்புகள் ஆங்காங்க நிகழ்ந்து கொண்டிருப்பது உங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? அறிவாசான் தந்தை பெரியார் சொன்னதை போன்று, உன்னை யார் தாக்குகிறார்கள், எதிரி உன்னை தாக்குகின்ற போது நீ சரியான திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு பழம்பெரும் தலைவர் இருக்கிறார், ஒரு பேர் சொல்ல தேவையில்லை. 1000 தச்சர் கூடி ஒரு அழகான மாளிகை கட்டி ஒருவர் கண்பட்டு உடைந்ததா மண்டபம் என்பதை போன்று அந்த தலைவர் உடைக்காத கட்சிகளே இல்லை தமிழ்நாட்டில். சில மாதங்களுக்கு முன்பாக அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற சிலரை பிரித்து போட்டி மறுமலர்ச்சி திமுக என்று உருவாக்கினார்கள். அது அந்த தேர்தலோடு கல்லறை கட்டப்பட்டு முடிந்து விட்டது. இன்றைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், முகவரி இருக்கிறதா, இல்லை அந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்றால் இல்லை, எங்கேயோ சென்று விட்டார்கள். அதே நிலைமைதான் இப்பொழுது தேமுதிகவுக்கு. 1000 சந்திரகுமார்கள் சேர்ந்தாலும் ஒரு கேப்டன் விஜயகாந்தை உருவாக்க முடியாது. ஆனால் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் 1000 சந்திரகுமார்களை உருவாக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள். இல்ல 1000 சந்திரகுமார்கள் இணைந்துதானே ஒரு விஜயகாந்தை உருவாக்குனாங்க. நிச்சயமாக ரசிகர் மன்றத்துல கொடி கட்டுறதுல தொடங்கி தேமுதிக கட்சி கொடி கட்ட வரை கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஆதரவு இருக்கின்ற காரணத்தினால் தான் விஜயகாந்தின் புகைப்படத்தை சட்டைப்பையில வைத்துக் கொண்டு விஜயகாந்தின் பேனர் போட்டு தானே கட்சியினுடைய நிகழ்ச்சியே தொடங்குறாங்க. அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் இப்பொழுதும் அதே நிலைமைதான். 1000 சந்திரகுமார்கள் இணைந்தாலும் ஒரு புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டனை போட்டு அவர்கள் உருவாக்க முடியாது. ஆனால் அவரால் உருவாக்க முடியும், புரட்சி கலைஞரால் கேப்டனால் உருவாக்க முடியும். இந்த காலகட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். அது தனிமரம். தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தேர்தல் சின்னம் போன்று தமாக ஒரு தோப்பு, 4 மரம் தோப்பு, 4 மரம் அதால ஒரு மரம் காலி. தலைவனை மையப்படுத்திதான் நிலைவர்கள் இருக்கிறது. வரலாற்றின் எல்லா தொடர்களையும் பார்த்தால் அண்ணன் சொல்றாரு, கூட இருந்த தலைவர்களை கூட பாதுகாக்க முடியல என்ற எண்ணத்தை பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னார்கள்.
தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவுடைய சொற்பொழிவுகள் உலகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. ஆனால் தன்னுடன் பயணித்த 12 சீடர்கள் ஒருவராக இருக்கின்ற ஜூடாஸை ஆட்கொள்ளவில்லை, 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்து போய்விட்டான் என்பதுதான் பரிதாபத்துக்குரிய செய்தி. அதே போன்றுதான் மாவீரன் ஜூலியஸ் சீசருக்கு நிழலாக தொடர்ந்தார். எல்லாமே ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்றீங்க. ஒரு கடவுள் தன்மையும் ஒரு மன்னர் தன்மையுமே உதாரணமா காட்டுறீங்க. இல்ல, அரசியல் என்பது ஜனநாயகம். இதை வழிநடத்தக்கூடியவருக்கு தலைமை பொறுப்பு தான் இருக்கே ஒழிய கடவுள் அந்தஸ்துக்கு போயிட முடியாது. நான் கடவுளுக்கு நான் ஒப்பிடவில்லை. கடவுளுக்கே அந்த நிலைமை என்றால் சாதாரண மனிதர்களுக்கு என்ன நிலைமை? மாவீரன் ஜூலியஸ் சீசருக்கு நிழலா தொடர்ந்தவன், ஜூலியஸ் சீசரை புகழ்ந்து பேசியவன், முதுகில் குத்தியவன் புரூட்டஸ். மறந்து விடாதீர்கள். இந்த மண்ணுடைய சிறப்புக்காக, தாய் மண்ணின் உணர்வுக்காக போராடியவன். இவர்களை போற முதுகுல குத்துறவர் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நான் அதை எப்படி பாக்குறேன்னா, இது என் எண்ணம், இது என் எண்ணத்திற்கு மாறாக கட்சி இருக்கு, நான் கட்சி விட்டு வெளில போறேன்றாங்களே. இவர்கள் இருந்து கொண்டே நான் ஒரு ஒப்புமை தான் கொடுக்கிறேன். விஷயம் செஞ்சாதான் நான் ஒப்புமை கொடுக்கிறேன். வீரபாண்டிய கட்டமும் மண்ணின் உரிமைக்காக போராடியவன். அவனுடைய உடன் சகோதரர்கள் தான், அவருடைய பங்காளிகள் தான் வீரபாண்டி கட்டபொம்மனை வெள்ளை ஏகாதிபத்தியம் காட்டிக் கொடுத்தார்கள் என்பது மண்ணுடைய வரலாறு. இது நீண்ட நெடிய தொடராக இந்த காட்டுக் கொடுத்தல் என்பது, அது ஆன்மீகமானாலும் சரி, மன்னர் காலமாக இருந்தாலும் அரசியலானாலும் இது தொடர்ந்து கொண்டே வரும். ஏதோ ஒன்று ஒரு ஆதாயத்துக்காக நடக்கிறது என்பதை அவரும் மறுக்க முடியும். தற்போது நம்மோடு மக்கள் தேமுதிக கட்சியைச் சேர்ந்த திரு எஸ்.ஆர். பார்த்திபன் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு எஸ்.ஆர். பார்த்திபன், தற்போது நேரடியாக அறிவாலயத்தில் தொகுதி ஒதுக்கீட்டு முடிந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்கீங்க. அதனால நிறைய கேள்விகள் உங்களிடம் இருக்கு. திமுகவுக்கு போக மாட்டோம் என்றீர்கள், தனி கட்சி தொடங்கினீர்கள். தனி கட்சி இல்ல, அமைப்பு தான். சரி, தனி அமைப்பு தொடங்கினீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்தலில் போட்டியிடுவீர்களா மாட்டீர்களா என்ற கேள்வி இருந்து இன்றைக்கு ஒரு தொகுதியை வாங்கி இருக்கிறீர்கள். இப்ப நீங்க இதே தொகுதியில தேமுதிகவை சார்ந்த ஒருவர் நிறுத்தப்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தே ஆக வேண்டும். அப்போ உங்க அரசியல் நிலைப்பாட்டின் மீது இதற்கு முன்பு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் சரி அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய செயலாக இன்றைக்கு நீங்கள் திமுகவில் தொகுதியை கேட்டு பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? அதாவது நீங்க கேள்வியே தவறான கேள்வி. என்னன்னா, நாங்க தலைவரிடத்துல பேசுகின்ற போது இந்த 2016 தேர்தல் தேமுதிக தொண்டர்களுடைய மனநிலை, மக்களுடைய மனநிலை, ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் என்பதுதான் இந்த நிலை. இதை தொடர்ந்து நாங்கள் 2 ஆண்டுகளாக பேசிட்டு வருவோம். இந்த ஆட்சியால் நாங்கள் பல்வேறு வகையில் தேமுதிக தொண்டர்கள் பல வகையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தொடர்ந்து தேர்தலில் நிற்பதும் தோற்பதுமாக இருந்திருக்கிறோம். அப்போ தேமுதிக தொண்டர்களுடைய மனநிலை, இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் திமுக தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி மலரணும் என்பதுதான் எங்களோட நோக்கம். எல்லாமே இதை வலியுறுத்தி பேசணும். இது வெளியே தலைவர்கிட்ட வலியுறுத்தணும். அது பல்வேறு நிகழ்ச்சி அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிலை எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும் என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதுக்காக தேமுதிக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தான் எடுத்துருக்கிறாங்க. இப்போ பொதுமக்களுடைய மனநிலையும் அதுதான் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா அது ஒரு தேர்ட் ஃப்ரெண்டுன்னு இப்படி போகும்போது அதனால உங்களுக்கு ஓட்டு தான் சிதறம ஒழிய அதனால எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் சொன்னோம், அதை வலியுறுத்தி எங்களோட பயணம் அதை கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை. நான் கேட்ட கேள்வி எங்க தவறுன்னு எனக்கு புரியலையே. எந்த இடத்துல நான் தவறா கேட்டேன்? நீங்கள் தேமுதிகவிலிருந்து வெளியேறிய போது என்ன காரணம் சொன்னீர்கள் என்றால், தேமுதிக திமுகவோட கூட்டணி வைக்கணும், அந்த முடிவில் நாங்கள் உடன்படவில்லை, நாங்கள் 10 பேரும் அழிந்தாலும் பிரச்சனை இல்ல, தேமுதிக நல்லா இருக்கும். நீங்க இப்ப 10 பேரும் அழியலையே, தொகுதி கேட்டுதானே போயிருக்கீங்க. உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடணுங்கிற கோரிக்கை வைக்கல. ஒரு விஷயம், திமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னோம். எங்களுடைய மனநிலை தலைமை இடத்துல சொல்லிக் கொண்டே இருந்தோம். தலைமை அதுக்கு செவிசாயிருக்கல. எங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் நம்ம செஞ்சுட்டே வந்தாங்க. இப்ப நாங்க ஒரு கூட்டம் போட்டோம். கிட்டத்தட்ட எங்களுடைய கலந்தாய்வு கூட்டத்தில் 5000 பேர் நிர்வாகிகள் கிட்ட தமிழ்நாடு முழுவதும் 5000 பேர் கலந்து கொண்டார்கள். அவருடைய முடிவின் பிரகாரம் நம்முடைய நோக்கம் இதுதான், நம்ம திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம இன்னைக்கு அந்த கூட்டணி நம்ம ஏற்படுத்தி திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிற எண்ணத்தால் தேமுதிக என்ன பயன் விளைய போகுது சார்? தேமுதிக இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் உள்ளாட்சியில கிட்டத்தட்ட 30% வாங்கிதான் 45000 தேமுதிக தொண்டர்கள். இன்னைக்கு நீங்க மக்கள் ஒரு அமைப்பை தொடங்கி திமுகவோட கூட்டணி வைத்து 3 பேரும் போட்டி போறதுனால தேமுதிக என்ன பயன் கிடைக்க போகுது சார்? தேமுதிகவுடைய தொண்டர்கள் எதிர்காலத்துல எந்த சூழ்நிலையும் அவங்க அழிந்து போகக்கூட சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு என்னன்னா, தொடர்ந்து எத்தனை தேர்தல்கள் எத்தனை முறை தோல்வி. இன்னைக்கு பல தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் பல பேர் கட்சியை விட்டு போறது மட்டும் இல்ல, வறுமையில லாரி ஓனர் லாரி டிரைவர் ஆயிட்டார். இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். எங்களுடைய எண்ணத்துக்கு எதிர்மாறா இருக்கும்போது அங்க ஒரு கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை மறுக்கப்படுகின்ற போது தொண்டர்களுடைய மனநிலை மாற்றத்தை விரும்புறாங்க. அந்த மாற்றத்துக்கு எதிரான கருத்துக்கள் ஒரே நாள் நைட் ஓவர் நைட்ல ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு டிக்ளேர் பண்ணும்போது, அரசியல் கட்சிக்கு வருவது என்பது சம்பாதிப்பதற்காக சம்பாதிதான் கிடையாது. அரசியல் வரலாற்று பதிவுகள் இருக்கணும். ஒவ்வொரு சமுதாயத்துல உழைக்கிற அந்த அங்கீகாரம் கிடைக்கணும். அங்கீகாரம் இல்லாம சும்மா உழைச்சிட்டே போக முடியாது. நான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு நான் 2 லட்சம் மக்களுக்கு அடிப்படையான தேவைகளை அரசாங்கத்தில் போராடி பெற்றுக் கொடுத்துருக்கேன். மேட்டூர்ல பாத்தீங்கன்னா, நீங்க மேட்டூர்ல விசாரிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட இந்த தொகுதியில எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். அங்கதான் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு கேள்வி. அதிமுகவில் சென்று முதலமைச்சர் ஜெயலலிதாவை தொகுதி பிரச்சனைக்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்ன மாஃபாய் பாண்டியராஜன் தொடங்கி வேறு சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும்
இன்றைக்கு கட்சி நலனுக்காக திமுகவோட கூட்டணி அமைக்கணும் தனி அமைப்பு தொடங்கின உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? தனி அமைப்பு கிடையாது. முன்னே சொன்னேன், மக்கள் தேமுதிக எனது பெயரை வச்சிருக்க காரணமே மக்களையும் தேமுதிக தொண்டர்களையும் ஒருங்கிணைந்து ஒரு மாபெரும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது எங்களோட நோக்கம். இல்ல பத்திரிகையாளர் அதை எப்படி அழைக்கணும்? கட்சின்னு சொல்லணுமா அமைப்புன்னு சொல்லணும்? அமைப்பு தான் சொல்லணும். தனிக்கட்சின்னு சொன்னா அதை திரும்பப்பட்டுக்கிறேன். அந்த அமைப்பின் நோக்கம் என்ன, எதற்காக அந்த அமைப்பு தொடங்குனீங்கன்னு கேட்க எங்களோட நோக்கம் ஆட்சி மாற்றம் ஏற்படணும் சார். தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆட்சி மலரணும். அந்த ஆட்சியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்படும். இல்ல அதான் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க வேறு வகையில பதில் சொல்றீங்க. அன்றைக்கு அதிமுகவை ஆதரித்து 5 வருடம் முடிந்த பிறகு அதிமுகவில் போய் இணைந்தவர்களுக்கும் இன்றைக்கு திமுகவை ஆதரித்து திமுக சின்னத்தில் நின்று ஒருவேளை திமுக நாளைக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட்டால் கட்சியை நீங்க கலைச்சிருவீங்களா, இல்ல போய் திமுக சேர்ந்துருவீங்களா? உங்க முடிவு எப்படி இருக்கு? அமைப்பை கலைச்சிருவீங்களா? அமைப்பை கலைச்சிருவீங்களா? நாங்க அதுக்குண்டான சூழ்நிலையில் அப்போதைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி திரும்ப நிர்வாகிகளை கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். இல்ல அதுதான் என்னுடைய கேள்வி. அதுதான் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க சொன்ன அவங்க போனதுக்கு எங்களை நீங்க வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். நாங்க வந்து தலைவரிடத்திலே கட்சிக்குள்ளே இருந்து போராடுறோம். தொண்டைகளை காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு தேமுதிக நிர்வாகியும் எங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். இந்த கூட்டணி விரும்பல. அவங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் 25 மாவட்ட செயலாளர்கள் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 மாவட்ட செயலாளர்கள் அந்த அறிவிப்புக்கு அடுத்த நாளே ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசணும், எல்லாம் பேசணும். இந்த மாதிரி பண்ணிட்டாரு எல்லாம் எல்லா மாநில நிர்வாகி அத்தனை பேரும் கண்ணீரும் கம்பளமாக தலைவரிடத்திலே முறையிடுறாங்க. எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் அவர்கள் 24ஆம் தேதி ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். மறுபரிசீலனை பண்ணுங்க, யாரும் தமிழ்நாடு மூலம் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்கள்கிட்ட எல்லாம் பேச பயப்படுறாங்க, எப்படி இந்த முடிவு எடுத்தீங்க? ஏன்னா ஒவ்வொரு தொண்டர்களுக்கு ஆய்வு பண்ணுகின்ற போது 3900 திமுக கூட்டணி வச்சிருந்தா அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கேட்டு பெற்றுக்க முடியும். அப்பயும் வெற்றி பெற்றிருக்கலாம். அப்ப 40,000 பிடிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய போர்காஸ்ட் பிளான நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க தனியார் அமைப்பு தொடங்கிட்டீங்க. 3 பேர் மட்டும்தான் நீங்க சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறீங்க. ஒருவேளை நாளைக்கு இந்த 3 பேரும் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் ஏற்கனவே விஷயங்களை இழந்திருக்கக்கூடிய, நீங்க சொல்ல மாதிரி சொத்துக்களை இழந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டக்கூடிய தேமுதிக தொண்டர்களுக்கு என்ன நலன் கிடைக்க போகுது? கண்டிப்பாக நாங்க நிவாரணம் கண்டிப்பா திமுக கூட்டணியில அவர்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்தை கண்டிப்பா பெற்றுக் கொடுக்கணும். அப்ப மக்கள் தேமுதிக அமைப்பு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் திமுகவோட இருக்குமா? கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்க. அதுல என்ன மாட்டுக்கிறது? திமுகவோட நாங்க இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி மக்களுடைய நோக்கம் தனியாக அமைப்பு தொடங்க. எங்களுடைய நோக்கம் ஆட்சி மாற்றம் சார். அதிமுக கவர்மெண்ட் வரக்கூடாது. அப்ப ஆட்சி மாற்றம் நடந்தால் மக்கள் தேமுதிக கண்டிப்பா ஆட்சி மாற்றம் அது கூட தயாராக பேசிட்டு எல்லா நிர்வாகம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம். சரி, அப்போ திரு மல்லை சத்யா, தலைமை எங்கள் முடிவை கேட்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. தலைமை முடிவை கேட்காததால் தலைமைக்கு எங்களுடைய கருத்தை உணர்த்துவதற்காக வெளியே வந்தோம் என்றார்கள். இன்றைக்கு தனியாக அமைப்பு தொடங்கி போறாங்க. மீதம் இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் எங்களால் ஆனதை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர்கள் பேட்டர்ன்லாம் அப்படி பொதுப்படியாக பார்க்கும்போது ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தோன்றலையா உங்களுக்கு? இல்ல, அது பரிதாபத்திற்குரிய ஒரு செய்தி. என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியில் இது போன்ற காலகட்டங்களில் நம்முடைய எதிரிகள், அரசியல் எதிரிகள் என்று ஒரு சாராரை நாம் பார்க்க முடியும். அவர்கள் இந்த நேரத்தில் அரவணைப்பார்கள். அதுதான் அதிமுகவில் சேர்ந்த தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். நேற்றைய தினம் விருதாச்சலத்தில் அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம். சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழழகன் அந்த மைதானத்திற்குள்ள கூட செல்ல முடியாமல் காவல்துறை தடுத்து நிறுத்தியதை பத்திரிகைகள், ஊடகங்கள் காட்டியது. இது என்னவென்றால், ஒரு அரசியலில் நீங்கள் நீடிக்கலாம், ஆனால் உங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம், உங்களுக்கான அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த அரசியல் வந்து துணை தெரியப்படியும். திமுக பற்றி நம்முடைய சகோதரர்களுக்கு தெரியவில்லையோ என்ற எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது. காரணம், திமுகவுடைய நிலைப்பாடுகளை ஆழமாக ஊண்டி பார்த்தவர்கள் நாம். எனவே தேர்தலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்பது எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. காரணம், கடந்த கால படிப்பினைகள் ஏராளமாக இருக்கிறது. இல்ல, நீங்க எப்படி மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அப்படி அவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும் நம்புறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, இப்போ மக்கள் நல தேசிய தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக இணைந்து புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களை முதலமைச்சராக வேண்டும் என்பது மதிமுகவில் இருக்கின்ற நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களால் அவர் சொன்னார், ஒரு கட்சியில் நாங்கள் உழைத்திருக்கிறோம், எங்களுக்கான அங்கீகாரம் என்னன்னா அதுக்குதான் மேட்டூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக அவர் ஆக்கி அழகு பார்த்திருக்கிறார். இதையும் கடந்து அதற்கான விசுவாசம் என்பது அந்த தலைவனை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும். அதற்கான பரிட்சார்த்த முயற்சியை மற்றவர்கள் எடுக்கின்ற போது இந்த நேரத்தில் தோள் கொடுக்க வேண்டிய அவர்கள் இன்றைக்கு விலகி நிற்பது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் அவர் வைத்து நீங்க அதே மேட்டூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவீர்கள்.
நீங்க சொல்ற மாதிரி 5000 பேர் விலகி இருக்காங்க, அந்த கட்சியில் நிர்வாகிகள் வந்திருக்காங்கன்னா அந்த 5000 பேர்ல குறைந்தபட்சம் ஒரு 30 பேரையோ 15 பேரையோ கூட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி உங்களால் தொகுதிகளை பெற்று தந்திருக்க முடியாதா? மீண்டும் யாரெல்லாம் முக்கியமான நபர்களா இருக்கீங்களோ அந்த 3 பேர் மட்டும் தான் இடம் வாங்கியிருக்கீங்க. அப்ப இது உங்களுடைய சுயநலம் ஏன் சொல்லக்கூடாது? சுயநலம் கிடையாது சார், 1% சுயநலம் கிடையாது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நாங்க வந்து மண்டபத்துல எல்லா நிர்வாக கருத்து கேட்டோம். ஒவ்வொருவரும் சொன்ன கருத்து வந்து நமக்கு நம்ம நோக்கம் ஆட்சி மாற்றம் ஏற்படணும். இந்த கவர்மெண்டால என் மீது 11 வழக்கு மக்கள் சார்ந்த மக்கள் பிரச்சனையாக போட்ட 11 வழக்குகளை சந்திச்சிருக்கோம். இது போல ஒவ்வொரு நிர்வாகிகள் மேலும் வழக்கு. இதுல பாதிக்கப்படாத தொண்டர்களே கிடையாது. எங்களை கடந்த 2 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு ஒன்றியம் வட்டம் வார்டு அவரே கேட்கிறார் நேரடியா. நீங்க 50 சீட்டு கேளுங்க, 60 சீட்டு கேளுங்க, 65 சொல்றாரு. ஆகவே இவரெல்லாம் கேட்டு கேட்டு வந்து ஒரு மைண்ட் செட்டப் கொண்டு வந்துட்டார். தேமுதிக தொண்டர் எல்லாமே திமுகவோட தான் கூட்டணி வச்சுட்டார். இங்க சகோதரர் பேசினாரு, இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல நாங்க வந்து சிஎம் கேண்டரா அறிவிச்சிருக்கோம்னு சொல்றாரு. எங்களுக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. கேப்டனை சிஎம் ஆக்கி அழகு பார்க்கணும் தான் 11 ஆண்டு காலம் எங்க உடல் பொருள் ஆகி அத்தனையும் அர்ப்பணித்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அரங்கே இந்த களத்தில் வாழ்வீச்சு கோல் கீப்பரே இல்லாத கோல் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. விஜயகாந்த் தனித்து போட்டின்னு அறிவித்த போது மகிழ்ச்சி அடைந்தோம். தனித்து போட்டி என்கின்ற போது மகிழ்ச்சி அடைந்தோம். நாங்க எதுவும் சொல்லியே இல்ல. அங்கதான் என்னோட கேள்வி, தனித்து போட்டியிடும் போது மகிழ்ச்சி அடைகிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு விஜயகாந்த் ஜெயிச்சிருவாரு நம்பிக்கை இருக்கு. தனியா போட்டிடும் போது ஒரு 5 கட்சி கூட்டணியோட போகும்போது தோத்து போயிருவான்னு சொல்றது புரியவே இல்லை. 5 கட்சினா சார் உங்களுக்கு தெரியும் இதனுடைய ஓட்டு சதவீதங்கள் வங்கி இதுல ஓட்டு எங்க இருக்குது சொல்லுங்க. அண்ணன் கோச்சு கூடாது தயவு செய்து. என் மாவட்டத்துல அவங்களுக்கு ஒன்றிய செயலரே கிடையாது. கட்சியில புதுசா சொல்றீங்க கிளை கிடையாது, ஒன்றிய செயல் கிடையாது. எங்க யார்கிட்ட போய் வச்சு இந்த 5 கட்சின்னு சொல்லுங்க. எங்க கிளைகள் இருக்குது? என் மாவட்டத்துல கிளைகள் கிடையாது. நான் விளையாட்டு சொல்ல உண்மை அவருக்கு தெரியும். இல்ல தவறான செய்தி. நீங்க அவரை கேட்கிறேன். ஒரு 5 ஒன்றியங்கள் சொல்றேன், செயலாளர் சொல்லுங்க போலாம். பேர டக்கு டக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் யாரு? சேலம் மேற்கு பக்கம் யாரை போட்டுக்கிறீங்க? சேலம் மேற்கு 3 மாவட்ட செயலாளர் போட்டுருங்க. 3 மாவட்டத்தை எப்படி மேற்கிலே 4 சேலத்தை மையப்படுத்தி 3 மாவட்ட செயலாளர். ஒரு அமைப்பு தப்பா நினைச்சு கூடாது. ஒரு அமைப்பு இல்லாம ஓட்டு வங்கி இல்லாத ஒரு இயக்கங்களோட சேர்ந்து 5 கட்சி 6 கட்சி சொல்லி இதனால் யாருக்கு என்ன பயன்? மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுக்கும். மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுப்பு விமர்சனம் வைக்கிறீங்க. விமர்சனம் வைக்கல. வைகோவே சொல்லிட்டாரு 20 ஆண்டுகள் நான் இழந்தது நிறைய, ஆனால் இந்த முறை பெறுவேன் நம்பிக்கையோடு போறாரு. ஒரு தனி கட்சி விமர்சனத்துக்குள்ள போகிறது சரியா இருக்குமான்னு ஏன் கேள்வி. தனியாக நிற்கும் போதே திரு விஜயகாந்த் முதலமைச்சர் நம்புற நீங்க வாக்கு வங்கி இருக்கோ இல்லையோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 5 கட்சிகள் சேரும் போது அது ஒரு கூடுதல் பலம் தான். கூடுதல் பலம் என்பதை விட இந்த கூட்டணியை பொதுமக்களும் விரும்பவில்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இந்த கூட்டணியை வெறுக்கிறார்கள் என்பது உண்மையான செய்தி. மாநாட்டில் 15 லட்சம் பேர் கம்மியா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச 50 லட்சம் பேர் கலந்துருக்காங்க. மாமன் நிக்க இடம் கிடையாது. இப்படியே விளையாட்டா சார்? எத்தனை ஏக்கர்ல போட்டான்னு சொல்லுங்க. நீல நான் சொல்லட்டுமா? கல்லூரிய மொத்த இடமே அவங்க வச்சுக்கிது. அங்க போய் எப்படி 250 நாங்க வாங்கிருக்கோம். விவாதத்துக்குரியதான் என்னைக்குமே. அந்த எண்ணிக்கை அவரவர் தன்னம்பிக்கைக்கானது. அதை நான் விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. திரு அமெரிக்க நாராயணன், இன்றைக்கு அவர்கள் தொகுதியை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பு 2 நாட்களுக்கு முன்பு திரு ஈவி.கே. இளங்கோ, நேற்றைக்கு திரு ஈவி.கே. இளங்கோவும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை சந்தித்த போது வந்த செய்தி, பீட்டர் அல்போன்ஸ் விரைவில் இணைகிறார், அவருக்கு கடைநிலூர் தொகுதியை கேட்டு பெற வேண்டும், அரவக்குறிச்சியில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது, அது பற்றி பேச போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நாளைக்கு திமுகவில் ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய தொகுதியில் மறுசீரமைப்பு வந்தால் இவர்கள் மீது இருக்கிற அதே குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சி மீதும் இணைந்திருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் மீதும் வராதா? அது நீங்க யூகங்கள் அடிப்படையில் பல கேள்விகள் கேட்டீங்க, அது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதே யூகங்கள் கூட அந்த யூகங்கள் சரியாக போகும்போது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதே யூகங்கள் கூட சொன்னாங்க எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் வெளில போறாருன்னு. இப்ப ஏன் அந்த கதை நீங்க கொண்டே வரல? ஏன்னா அதிமுக பக்கம் போனா அது வந்து சரி, திமுக பக்கம் வந்தா அது தவறா? தாய் கட்சியை நோக்கி வந்திருக்கிறார். இவர் தாய் கட்சியை நோக்கி வந்திருக்கிறார். இன்டென்ஷனல் இருக்குங்கிற மாதிரி ஒரு திசையில வரதுனால அந்த விளக்கத்தை கொடுக்கிறேன்.
திரு பீட்டர் அல்போன்ஸ் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இணைய போகிறோம்னு யூகத்தின் அடிப்படையில் அல்ல, ஒரு செய்தியாளராக திரு பீட்டர் அல்போன்ஸ் விஸ்வநாதனும் 2 நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிற அடிப்படையில் நான் கேட்கிறேன். நீங்க மறுபடியும் திமுக சொல்றீங்களா, அதிமுக சொல்ல மாட்டேன். இன்டென்ஷன் முடிச்சிடறேன். இன்டென்ஷன் கற்பிக்க வேண்டாம். திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் அடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலும் சரி பேட்டியிலும் சரி அதிமுகவிடம் அதிமுக தலைமையை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறேன். நான் அதிமுகவில் இணைய போவதில்லை, அதிமுகவோட கூட்டணி வைக்க திட்டமிட்டிருக்கிறேன். என்னோடு ஒத்த கருத்துடையவர்கள் வரலாம், அவர்கள் வந்தால் நான் போவேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக தலைமை பதில் சொல்லலேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நாளை அதிமுக எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் சென்று சேர்ந்தாலோ கூட்டணி வைத்தாலோ அன்றைக்கும் இது போன்ற விவாதங்கள் எழும். விவாதங்களில் திமுக அதிமுக கேட்ட கேள்வியை நீங்க இன்னும் இப்படி இவர் சொன்னீங்களோ மாற்றி சொல்கிறீர்கள். நான் கேட்ட கேள்வி தெளிவானது. இதுவரை நான் இந்த கேள்வி எழுப்பல. நீங்கள் யூகங்களின் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்டீங்க. நீங்க வந்து பீட்டர் அல்போன்ஸ் பத்தி பேசினா, எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் பேசினா இல்லையே, இல்ல நான் தெளிவாக சொல்கிறேன். நான் இதுவரைக்கும் சொல்றேன், நான் இந்த வந்து எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் முதல் சுற்று பேசிட்டு ஒரு வார்த்தை நான் கொண்டு வரவில்லை. நீங்கள் யூகங்களின் அடிப்படையிலே இவர்கள் அரவங்குறிச்சி போகுதா இல்ல நாளைக்கு பீட்டர் அல்போன்ஸ், இது யூகங்களின் அடிப்படையிலே நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். எங்கள் தலைவர்களோ வேறு யாரோ இதை பற்றி எந்த விதமான அபிஷியல் அறிக்கை விடவில்லை. அப்போ நீங்க இந்த கேள்வி கேட்க நான் இந்த பதிலை சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். யூகங்களின் அடிப்படையிலே இன்று எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அதிமுகவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை அறிக்கை இருக்கிறது. என்ன சொல்றாரு அவர் நேரடியாக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறேன். இன்னும் அவங்க நேரம் ஒதுக்கல. அவங்க நேரம் ஒதுக்கும் போது அடுத்த கட்ட முடிவெடுப்பேன் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நீங்க ஒரு விஷயத்தை கவனமா மறந்துட்டீங்க. முனவர் பாட்சா சொன்ன போது முதல் ரவுண்ட் நான் சொன்னேன், கடையனூர் தொகுதி உங்களுக்கு கொடுப்பட்டால் நீங்கள் போட்டியிடுவீர்களான்னு எங்கள் தொலைக்காட்சியில நாங்கள் கேள்வி கேட்டோம். நான் போட்டியிட மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நாங்க அதையும் பதிவு பண்ணிருக்கோம். வரக்கூடிய யுகத்தை ஒரு பிரதிநிதி எங்கள் அடிப்படையில் உங்கள்ட்ட கேட்கிறேன். யுகம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. நீங்கள் அதிமுக நான் எந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியும். என்னுடைய கேள்விக்கு உங்க கேள்விக்கு நான் ஒரு பதில் கேள்வியை மட்டுமே வைக்க முடியும். அது நீங்க வந்து அது தவறானதுன்னு சொல்றது உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதை நான் மறுப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது. அவ்வளவுதான். நேரடியா பேசலாம். திருமணி, இன்றைக்கு இவர்கள் 3 தொகுதிகள் இவர்களுக்கு ஒதுக்கி இருப்பதன் மூலமாக என்ன மாதிரியான மெசேஜ் வந்து இந்த விஷயங்கள் தொடர்பாக, இந்த நிகழ்வுகள், ஒட்டுமொத்த நிகழ்வுகள் தொடர்பாக கிரவுண்ட்ல போய் சேரும்? அங்கிருந்து வெளியில வரவங்களுக்கு இங்க ரிவார்டு கொடுப்போன்ற மெசேஜ் போய் சேரும். மெயின் இது 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 அரசியல், இது ஹாட் பாலிடிக்ஸ். இதுல ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது. இது 2 பேரும் செய்றாங்க. இப்போ வந்து இதோ தேமுதிக வந்து திமுக தான் உடைக்குதுன்றது நம்ம எடுத்துக்க முடியாது. முதல்ல அண்ணா திமுக உடைச்சிருச்சு. 2 பேராலையும் உடைக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி இருக்குன்னா அரசியல் இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே தொடர்ந்து நடக்குது. இது 2 பேரும் செய்யறாங்க. இது முதல்ல அந்த அம்மா செஞ்சாங்க, இப்ப ஒரு ஐயா செய்யறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப 2 பேருமே செய்யறாங்கன்னா வந்து அந்த லெவலுக்கு வந்து கட்சியை வந்து அவரால் வந்து கட்டுப்பாட்டில் வைக்க முடியலன்றதை தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு சாட் டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல நாட்களாக இருப்பதுதான் அந்த கட்சி சார்பாக அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு ஆளுங்க இல்லை. ஏன்னா அவங்க வந்து பிரதிநிதிகளை அனுப்புவதில்லை. நம்ம ஒரு விதத்துல வந்து இது ஒரு விதத்துல வந்து சரியற்ற ஒரு போக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியை பத்தி நம்ம தேமுதிக பத்தி விமர்சிக்கிறோம், பேசுறோம். ஆனால் அவர்கள் சார்பாக அவங்களை டிஃபெண்ட் பண்றது பல மேடைகள்ல ஒவ்வொரு நிகழ்ச்சியில அவங்க நம்ம கேட்டு அனுப்புவது கிடையாது. நம்ம 2 பேரும் செய்தியாளர்ன்ற முறையில இது நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு மல்லை சத்யாவும் நம்ம முனவரும் தான் வந்து அவங்களை டிஃபெண்ட் பண்றாங்க. அந்த கட்சி சார்பா டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அப்படி இருக்கும்போது அது இன்னும் கூடுதலான சிக்கல் உங்களுக்கு வந்து. கூட்டணி திருமணத்துல வராது. இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, கட்சியை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற வீக்னஸ் அதை விமர்சனம் பண்ணும்போதே உடைக்கிற முயற்சி சரின்ற ஜஸ்டிபிகேஷன் கூடவே வருதா? இல்ல, ஜஸ்டிபிகேஷனே கிடையாது. இது அரசியல். இது நீங்க வந்து எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். உங்களுக்கு வந்து இது இப்படிதான் இருக்குது. இது சரி தப்பு நீங்க கொள்கை வழி சார்ந்த அரசியல் இல்ல. மறுபடியும் அங்கதான் வந்து நிக்குது. நீங்க லெஃப்ட் பார்ட்டிஸை உடைக்க முடியலன்னு வருது. நீங்க தமாக பத்தி பேசும்போது ஒன்று சொன்னீங்க. 2001 மூப்பனாருக்கு இந்த சிக்கல் வந்து நம்ம பேசுறோம். ஏன்னா ஒரு நியரஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அதுதான். கடந்த 15 வருடங்களுக்கு முன்னால சிதம்பரம் அவர்களை தவிர வேற யாரும் பெரிய லெவல்ல போல. இன்னைக்கு வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு 2005 ஆரம்பிச்சு 2011 ஜெயிச்ச பிறகு 12ஆம் ஆண்டே வந்து ஒவ்வொருத்தரா வெளியில போறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மறுபடியும் வெளியில வராங்க. அப்ப 2 பெரிய கட்சிகளாலையும் அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து சமமா பிளக்கப்படுதுனா வந்து அங்க உள்ள வந்து ஏதோ பெரிய சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். பார்த்திபன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது வந்து பல மாதங்களாக பேசும்பொழுது திமுகவோட தான் போறோம் நாங்க பேசணும்ன்றார். அங்கதான் சிக்கலே வருது. ஒண்ணு நீங்க அங்க வந்து அந்த மாதிரி பேசாம இருந்திருக்கணும், எல்லா கதவுகளும் திறந்திருக்குதுன்னு சொல்லணும். இதுல இன்னொரு அடிப்படையான சிக்கலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பிராக்டிக்கலா வழக்குகளை பத்தி அவங்க பேசினாங்க. அது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து நீங்க பல எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து அங்க உள்ள வந்து சின்ன பின்னமாய் கிடக்குதுன்னு நமக்கு தெரியும். 1 ஆண்டுகள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. அப்ப அந்த தலைமைக்கு வந்து அவர்கள் விசுவாசமா இருக்காங்க அவங்க.
அது இவர்கள் எதிர்பார்க்கிற முடிவை அந்த தலைமை எடுக்கலன்னும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு உடைக்கிறாங்கன்னா உடைக்க தான் செய்வோம். வேற அது உங்களை இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். திரு முனவர் பாட்சா, ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்து. போகக்கூடிய இந்த அரசியல் போக்கு என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா அல்லது இதை கடந்து செல்வதற்கான தயார் பணியில் நீங்க இருக்கீங்களா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தலைவர் வாசனை நம்பித்தான் லட்சோப தொண்டர்கள் வந்தார்கள். தலைவர் வாசன்தான் அவர்களுடைய தலைவர். இடையில இருக்கின்ற ஓரிருவர் போவதனால் இந்த கட்சி அழிந்து விடாது. கண்டிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் இன்னும் வேகத்தோடு யார் துரோகிகள் என்று அடையாளம் கண்டு ஓரிருவர் நீங்க ஆனா திரு வாசனுக்கு அவர் கீழ இருக்கக்கூடிய 4 பேர்ல 3 பேர் போயிட்டாங்க. யார் 3 பேர் போயிட்டாங்க? எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் வேறொரு முடிவு எடுத்திருக்கிறார். எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் வேறொரு முடிவு எடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். வேற யாரு? திரு விஸ்வநாதன் வேறொரு முடிவு எடுத்திருக்கிறார். இவங்க எல்லாம் வந்து என்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். இவர்களுக்காக தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த லட்சியத்தோடு இருப்பவர்கள் இவர்கள். ஆனால் தொண்டர்கள் எல்லாம் தலைவர் வாசன் தான் நம்முடைய தலைவர், அவர் எடுப்பதுதான் சரியான முடிவு என்ற முடிவோடு தான் இருக்கிறார்கள். இது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவுன்னு கேட்கும் போதே பேரலல் கொஸ்டின் மக்கள் நல கூட்டணிக்கு வருகிறது. இது போன்ற செய்திகள் இந்த கூட்டணியின் ஸ்திரத்தன்மையை, இந்த கூட்டணி குறித்த நம்பகத்தன்மை குறித்த கேள்விக்குறிகளை எழுப்பாதா? நிச்சயமாக இல்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தமாக என்பது இன்றைக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதை ஊடகங்களும் செய்தி பத்திரிகைகளும் இன்றைக்கு படம் பிடித்து காட்டிக் கொண்டு வருகின்றன. ஆக நடைபெற போகின்ற இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இந்த கட்சியிலிருந்து சிலரை பிரித்ததன் மூலமாக இன்றைக்கு உருவாக்கிவிட்டார்கள். இன்றைக்கு முடங்கி கிடந்த தொண்டர்களெல்லாம் இன்றைக்கு வீதிக்கு வந்து விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் மாமண்டூரில் பல லட்சக்கணக்கானவர்கள் பங்கேற்ற அந்த பிரம்மாண்டமான மாநாடு. ஆனால் மணி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சம்பந்தமாக யாரும் இங்கே வந்து கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக சொன்னார். தலைவர் வைகோ அவர்கள் மக்கள் நல கூட்டணிக்கு மட்டும் ஒருங்கிணைப்பாளர் அல்ல. எப்பொழுது மார்ச் 23ஆம் தேதி புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களை தேமுதிக அலுவலகத்தில் நாங்கள் சந்தித்தோமோ அப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு எங்களுடைய அமைப்புக்கும் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அண்ணா ஒரு முறை சொன்னார், இது வேறொரு கட்சி பிரச்சனை ஆயிற்றே, அதில் ஏன் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்று சொன்ன போது அண்ணா சொன்னார், பக்கத்து வீட்டில் மகிழ்ச்சியாக கூடி குழவிக் கொண்டிருக்கின்ற போது அதை எட்டி பார்த்தால் தவறு. ஆனால் அதே மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த தம்பதியினரை கூலிக்கு சிலர் வந்து பணம் பெற்றுக் கொண்டு வந்து கொலை செய்வதற்கு வருகின்ற போது அதை தட்டி கேட்காமல் இருந்தால் அது தவறாகிவிடும். அதையும் கடந்து அவனுடைய சகோதரனாகவோ சகோதரியாக இருந்தால் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது என்பதை போன்றுதான் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலும் மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக அனைவருமே ஒருவருக்கு ஒருவராக இருந்து ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் மற்றொரு தோல் கொடுப்பதும் துணை நிற்பதுமாக இருக்கின்றோம். மார்ச் 23க்கு அப்புறம் நீங்க தோல் கொடுப்பதும் துணை நிற்பதும் உங்க கூட்டணி தர்மன் கூட எடுத்துக்கிறேன். ஆனா மார்ச் 23 முன்னிருந்தே அவர்கள் எந்த விவாத நிகழ்ச்சிகளுக்கும் வருவதில்லை. ஒரு அரசியல் கட்சி என்பது ஜனநாயகபூர்வமாக விவாத நிகழ்ச்சிகளுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் அடுத்த கட்ட தலைவரை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது. அந்த கட்சிக்கான விஷயமா இருந்தா அதுக்கான பதில் உங்களுக்கு கேட்டு பெற வேண்டிய விலகி இருக்கிற சந்திரகுமார் இதே தொலைக்காட்சியில் பல முறை இங்க விவாதத்தில் பங்கேற்றுவதை நான் பார்த்தேன். அதுக்குள்ள விவாதிக்க வேணாம் நினைக்கிறேன். அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல தேமுதிக அந்த கேள்வி நான் உங்களிடம் முன்வைக்க விரும்பவில்லை. திரு அமெரிக்க நேரன், இது சுருக்கமா உங்களுடைய கருத்து. இது போன்ற வரவேற்புகள் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் வரும்போது அதை வரவேற்பு அப்படின்னு பார்க்கலாமா அல்லது பிரிந்து சென்றவர்கள் வந்து விட்டார்கள் ஒரு சாதாரண நிகழ்வுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஒரு மகிழ்ச்சியானதுதான். ஏன்னா பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்தவர் மகிழ்ச்சியானதான். ஆனா ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன், தலைவர் வாசன் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில் மரியாதை. ஆனா தலைவர் வாசனோட மூப்பனாரை ஒப்பிடுவது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நான் தலைவர் மூப்பனாரோட இருந்தேன், தலைவர் வாசனோட இருந்தேன். தலைவர் வாசனுடைய முடிவு இன்று தவறான முடிவு என்பதை மக்கள் பதிவு செய்வார்கள். ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்து, மக்கள் தேமுதிகவின் பயணம் எப்படி இருக்க போகிறது? எங்களுடைய நோக்கமே சார் முன்ன சொன்னதான், நான் மக்களையும் தேமுதிக தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் நோக்கம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், அண்ணன் மணிவாரன் சொன்னார், தேமுதிக ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குது, அந்த குடும்பத்தில் போய் நாங்கள் மேலும் மகிழ்ச்சி தான் உண்டாகிற மொழியல்னு சொன்னார். என்னை பொறுத்தவரை தேமுதிக ஒரு குடும்பம் மக்கள் நல கூட்டணி வருவதற்கு முன்பாக மகிழ்ச்சியாக குதூகலமாக இருந்தோம். இவங்க எப்போ உள்ள பூந்தாங்களோ அப்பயே எங்கள் குடும்பத்தில் நிம்மதி போச்சு. நிம்மதி இழந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லாத்தோடைய நிம்மதியும் சிதைத்து விட்டது. இன்னொன்று போன வருதா சிங்கம் வருதா புலி வருதா பார்த்துக்கலாம். நாங்க என்ன சொல்றோம்,
என்ன சொல்ற, சிங்கம் வருதா பூனை வருதா புலி வருதான்னு அப்புறம் பின்னாடி பேசிக்கலாம். 19 தெரியும். எங்க நிச்சயமா 19ஆம் தேதி நாட்டு மக்கள் உலகத்தையே தெரிய போகுது. உலகத்தையே தெரியும். என்ன கதை விஜயகாந்த் நடக்குது? ஒரே ஒரு விஷயம் நம்முடைய புதிய தலைமை சொன்னா, எங்களுக்கு விடுபட்ட மேட்டூர் தொகுதியில பாத்தீங்கன்னா சவாலான எத்தனையோ ஒரு 4-5 கோரிக்கைகள் இருக்குது. அந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு ஒரு சரியான களத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். மேட்டூர்ல ஏற்கனவே நிறைய பண்ணிட்டேன். நீங்க மேட்டூர் மக்களுடைய இல்ல, ஒருவேளை விடுபட்ட கோரிக்கைகள் மேட்டூர்ல தேமுதிக பல விஷயம் செஞ்சிருக்கிறோம். ஒருவேளை தேமுதிக பல விஷயம் மேட்டூரில் செஞ்சிருக்கிறோம். போட்டியிட்டால் பல என்ன விஷயம் மாதிரி நிலைப்பாடு எடுக்க போகிறீங்கன்றதையும் பார்க்கலாம். பொறுத்திருந்து பாருங்கள். அன்றைக்கு இது பற்றி நல்ல செய்தி விவாதிக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு வரும். நம்ம போதிய நேரம் இல்லாத நிகழ்ச்சி நிறைவு செய்ய நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு